இந்த தீபன், விஜய், மல்லி 2 பேர்கிட்டயும் கடந்த கால உண்மைகள பற்றி கூடிய சீக்கிரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து மல்லி அப்டேட்ஸ் குடுத்துட்டு இருக்கேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப விஜய், மல்லி 2 பேருமே தீபன் போனதுக்கு அப்புறமா பயங்கர குழப்பத்துல தான் இருக்கிறாங்க. என்னங்க நடக்குது? என் மேல இவங்க ரொம்ப கோவமா இருக்கிறாங்க. ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது. ஆனா இந்த தீபன் நம்மகிட்ட மறைக்கிறாருங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. எனக்கும் நல்லாவே புரியுது. இருந்தாலும் அவர்கிட்ட இதுக்கு மேல நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கேட்க முடியாதுல்ல மல்லி அப்படிங்கிற மாரி தான் விஜய் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்துல தான் இப்ப நாகு ஒரு ஒரு சரியான விஷயத்த சொல்றாங்க. "கத்தரிக்காய் முத்துச்சுது அப்படின்னு சொன்னா நிச்சயமா சந்தைக்கு வந்து தானே ஆகும்." அப்படிங்கிற மாரி ஒரு அழகான ஒரு பழமொழிய சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிஜம்தான். ஏன்னா உண்மை அப்படிங்கிறது எப்ப வெளில வருமோ அது கண்டிப்பா வந்து தான் தீரும் அப்படிங்கிற மாரி இந்த விஷயமுமே கூடி சீக்கிரம் வெளில வரும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா எவ்வளோ நாளைக்கு தான் இந்த தீபிகா 2 பேருமே மறைச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா தீபிகா அவங்க தம்பியோட இறப்புக்கு மல்லி தான் காரணம் அப்படிங்கிற மாரி தவறா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னா, மல்லி மேல எந்த ஒரு தவறும் இல்ல அப்படிங்கிறத மல்லி வெளிப்படுத்துறதுக்கு நிச்சயமா சாதகமா இருக்கும். அதனால தான் தீபன் கிட்டயுமே கேட்குறாங்க. ஆனா இந்த தீபன் இப்போதைக்கு மல்லி கிட்ட நடந்த விஷயத்த எதுவுமே சொல்லாம மறைச்சிட்டு தான் போறாங்க. ஏன்னா அவங்க ஏன் மறைக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா தீபிகா மல்லி மேல ஏன் கோவமா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த விஜய், மல்லி 2 பேர்கிட்டயும் வெளிப்படுத்துனாங்க அப்படின்னு சொன்னா, மல்லி மேல எந்த ஒரு தவறும் இல்ல அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் கொண்டு வரதுக்குமே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தினேஷ் நிச்சயமா நம்ம மல்லிய ஒரு தலையா காதலிச்சிருந்திருப்பாங்க. மல்லியுமே எனக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாரி அவங்களோட நிராகரிப்ப வெளிப்படுத்தி இருப்பாங்க. இப்ப தினேஷ் மனம் உடைஞ்சு இறந்திருப்பாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா மல்லி கிட்ட ஒரு நல்ல விதமா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் முறையில இந்த தினேஷ் பழகி இருந்திருக்கலாம். ஆனா அத அவங்க காதல் அப்படின்னு சொல்லி தவறா புரிஞ்சிருக்கலாம். கடைசி நிமிஷத்துல மல்லி நான் காதலிக்கல அப்படிங்கவுமே மனம் உடைஞ்சு அவங்க இறந்திருக்கலாம். ஆனா இதெல்லாம் தெரியாம ஒரு தலையா தினேஷ் மேல மட்டும் நியாயம் இருக்குது அப்படிங்கிற மாரி தான் இந்த தீபிகா நடந்துட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் உண்மைகள் வெளியில வரும். உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.